சீக்கிரம் ஏன் வந்தீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க இப்போ? இங்க வந்ததுல இருந்து ஒரு ஃபோன் கால் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. நான் மெசேஜ் பண்ணாலும் அதை பார்க்கவே இல்ல. என்னடி பொண்டாட்டி இதெல்லாம்? நான் என்ன பண்றது சஞ்சய்? என்னை சுத்தி எப்பவுமே எல்லாரும் இருந்துட்டே இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போது நான் எப்படி உங்களோட கால்ஸ்லாம் நான் ஆன்சர் பண்ண முடியும்? உங்க மெசேஜ்க்கு எப்படி நான் ரிப்ளை பண்ண முடியும்? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நம்ம 2 பேரும் என்ன லவ் ஆடி பண்ணிட்டு இருக்கோம். நீ பயந்து பயந்து என்கிட்ட பேசுறதுக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சுடி 2 பேருக்கும். ஒரு மெசேஜ் பண்ணலாம்ல. இத்தனை பேர் கூட நான் உட்காந்துருக்கேன், என்னால இப்ப பேச முடியாதுன்ட்டு. அது கூடயும் உன்னால பண்ண முடியல. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன விஷயம்? எதுக்கு தான் கூப்பிட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன், நீ என்ன இப்படி கேக்குற? சரி எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி நீங்க என்ன நாட்டி சொல்லிட்டு போங்க. நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு வரல, உங்ககிட்ட பேசலாமே தான் வந்தேன். சரி வா, டைம் ஆயிடுச்சு. சரி. சூர்யா, சொல்லுங்க டாக்டர். இப்போ அவங்களோட ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்க வேணும்னா பேசி பாருங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே டாக்டர். கவி, கவி, கண்ணை தருமா? உன்னை இத்தனை நாளா இப்படி பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கண்ணை திறந்து பாருமா. உனக்காக இத்தனை நாளா நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேம்மா. எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து பாருமா. நான் நான் எங்க இருக்கேன்? கவி, கவி கண் முழிச்சிட்டியா? இங்க பாருமா, என்ன பாரு. நீங்க நீங்க யாரு? என்ன கவி சொல்ற? உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? டாக்டர் என்ன ஆச்சு? ஏன் கவிக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது? நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே சூர்யா, அவங்க தலையில மட்டும் கொஞ்சம் ஹெவியா அடிபட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு டெம்பரரியா மெமரிலெஸ் ஆகும்னு சொன்னேனே. அதோட எஃபெக்ட்னாலதான் அவங்க இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வந்துடும். இப்போ இதனால கவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துமா டாக்டர்? இதால எந்த பிரச்சனையும் இல்லை சூர்யா. ஆனா ஒரேடியா எல்லாத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அவங்களுக்கு அதையும் அவங்க யோசிச்சு அவங்க பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அதனால அவங்களுக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே டாக்டர். கவி, உங்களுக்கு ஏதாச்சும் பெயின் இருக்கா? நீங்க ஓகே தானே? பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? ஓகே தான் டாக்டர், எனக்கு எதுவும் பெயின் இல்லை. ஓகே கவி, நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. உங்களோட பிரிஸ்கிரிப்ஷனை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்டர், கவியை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? நீங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். எதுக்குல என்ன கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருந்த? என்னன்னு சொல்லு. எனக்கு வேலை கிடக்கு. நான் மட்டும் இந்த வேலை இல்லாம சும்மாவா இருக்கேன்? சரி சொல்லி தொலை, எதுக்கு கூப்பிட்டேன்னு. அக்காவுக்கு கால் பண்ணேன், என்னோட போனை நான் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி இரு, நான் கால் பண்றேன். சஞ்சய் வீட்டுக்கு போயிட்டாரா? போயிட்டாருக்கா. வர வர மாமாவோட அலப்பறை தாங்க முடியலக்கா. உண்மையிலே மது, வர வர சஞ்சய் சார் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்படி தாண்டி, அவரை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஹலோ, சொல்லு தாரா. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் திடீர்னு கால் பண்ணிருக்க? இப்பதானே கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும். அக்கா, வைஷு உங்ககிட்ட பேசணுமா? போனை கார்ல வச்சுட்டு வந்துட்டானா. இந்த இருங்க அக்கா, கொடுக்குறேன். சரி கொடு. ஹலோ அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் வைஷு. என்கிட்ட எதுவும் பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? அக்கா, நம்ம கம்பெனியோட முக்கியமான பார்ட்னர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் போடலான்னு இருக்காங்க, போர்டு மீட்டிங். அதில் கம்பல்சரி நீங்கள் இருந்தே ஆகணுமா. அதை இன்ஃபார்ம் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். சரி ஓகே வைஷு, நான் வரேன். சரிக்கா. என்னக்கா ஆச்சு? அது ஒன்றும் இல்லை மது, கம்பெனி விஷயமா நான் இமீடியட்டாக சென்னை போகிற மாதிரி இருக்கு. நீங்கள் வரீங்களா இல்லை இங்கே ஸ்டே பண்ணிக்கிறீங்களா? என்னக்கா சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் இமீடியட்டாக போயே ஆகணுமா? வேணா ஆன்லைன் மீட்டிங் மாதிரி வச்சுக்கலாமேக்கா. இல்லை மது, நம்ம எந்த பிளானும் இல்லாமல் தானே இங்கே வந்தோம். 20 days வர ஆயிடுச்சு. கம்பெனியில் அப்படியே எல்லா ஒர்க்கும் இருக்குது, அப்படியே போட்டு வந்தாச்சு. இங்கே அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய நடந்துருச்சு. இப்போ நான் போனாதான் எல்லாமே சரி பண்ண முடியும். முக்கியமான மீட்டிங் வர, அங்கே நான் இல்லைன்னா அது கரெக்டாக இருக்காது. ஆன்லைன்லேயும் இது பண்ணால் சரி வராது. நேரில் தான் போகணும். போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால போயே ஆகணும்.
என்னக்கா திடீர்னு கிளம்பணும்னு சொல்றீங்க? நீங்க கல்யாணம் வரைக்கும் இங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன கிளம்பணும்னு சொல்றீங்க? உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிக்கா இருப்பேன்? இல்லம்மா, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. நான் என்ன பண்றது? கிளம்பிதான் ஆகணும். என்ன பண்றீங்க எல்லாரும்? நாங்க தனியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, என்னடி சொல்லு. அம்மா, அக்கா ஊருக்கு போறாங்களாம்மா. என்ன மீரா, அவ சொல்றது உண்மையா? நீ ஊருக்கு கிளம்புறியா? ஆமாம்மா, அவ சொல்றது உண்மைதான். எனக்கு அங்க முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. நாங்க போயே ஆகணும். இல்லைன்னா வந்துட்டு எதுவும் அங்க கரெக்டா நடக்காது. அதனால நான் போகணுமா? என்னம்மா இப்படி சொல்ற? இத்தனை நாள் நீங்க எல்லாம் இருந்தீங்க, வீடே கலகலன்னு இருந்துச்சு. இப்ப நீ போயிட்டேன்னா அமைதியா இருக்குமா? ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அம்மா, நான் உன்னை சொல்லவா? சொல்லுமா. எப்படியா இருந்தாலும் நீங்களும் யானையும் இங்க தனியா தான் இருக்க போறீங்க. அங்கதான் மது, மீரா, தாரா, வைஷு எல்லாரும் இருப்பாங்க. நாங்களும் அங்கதான் இருப்போம். பாரு, இனியா கூட அங்கதான் இருப்பாங்க. நீங்க பேசாம எங்க கூட வந்துருங்களேன். கல்யாணத்து அப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி வேணா நம்ம இங்க வந்துக்கலாம். ஆமாம்மா, அவ சொல்றதும் உண்மைதான். நீங்க பேசாம எங்க கூடயே வாங்க. நீங்க இங்க தனியா தானே இருப்பீங்க. யானைக்கும் இப்ப எங்களை விட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வாங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்போ நம்ம வந்துக்கலாம். இல்லம்மா, இங்கேயும் கொஞ்சம் வேலை இருக்கும்ல. யாழினி, நீ என்ன சொல்ற? என்னாலையும் தனியாலாம் இருக்க முடியாதுமா. அக்காலாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவோம்மா. இத்தனை நாள் இவங்க கூட ஜாலியா இருந்துட்டு இப்ப போயிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா. அம்மா, சொல்லுமா மீரா. ஆமாம்மா, அவ சொல்றதும் உண்மைதானே. எங்களுக்கும் உங்களை விட்டு இருக்க மனசு வரல. உங்களே நாங்க இவ்வளவு நாள் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இப்போ உங்களை விட்டுட்டு போனா எங்களுக்கும் மனசு கேட்காது. நீங்களும் பேசாம வந்துருங்க. நம்ம எல்லாரும் அங்க ஒண்ணா இருக்கலாம். நம்ம ஈவினிங் வேணா அத்தை வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு அப்படியே கிளம்பிடலாமா? போயிட்டு ஒரு கல்யாணம் அப்போ 2 நாள் முன்னாடி மாதிரி வந்துடலாம். சரிம்மா, நீங்க எல்லாம் இவ்வளவு சொல்றீங்க, எப்படி நான் வராம இருப்பேன்? யாரையும் அதானே ஆசைப்படுறா. அதனால நாங்களும் வரோம்மா. ஒரு பக்கம் கவி கண் முழிச்சதை நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவ எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ எழுந்திரிச்சிட்டா கூட அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பேசாம வைஷு கிட்ட ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? மதுக்கு கூட கவியை பத்தி தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. என்ன பண்றது இப்போ? சூர்யா, வாங்க வைஷு. எப்போ வந்தீங்க சூர்யா? எப்படி இருக்கீங்க? நீங்க சொன்னீங்களே அந்த பொண்ணு இப்போ ஓகேவா? நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேன் வைஷு. அந்த பொண்ணு இப்போ ஓகே தான், நல்லா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு கால் பண்ணி கூட சொல்லவே இல்லை, திடீர்னு வந்திருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன் சூர்யா. இன்னைக்கு காலையில தான் அவ கண் முழிச்சா. நான் அதனால தான் சரி இத்தனை நாள் வேலைக்கே போகல, என்னைக்காச்சும் வருமேன்னு தான் வந்தேன். எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லுங்க, என்னாச்சு? அவளுக்கு தலையில அடிபட்டதுனால பழைய விஷயங்கள்லாம் மறந்துருச்சு. அச்சோ, என்ன சொல்றீங்க? ஆமா ஐஷு, அவளுக்கு பழைய விஷயம்லாம் மறந்துருச்சு. டாக்டர் இப்போதைக்கு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் தான் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும். இங்க ஊர்ல வேற யாருமே இல்லை அவளுக்கு. சரி, ஓகே சூர்யா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்க, நானும் பண்றேன். தேங்க்யூ ஐஷு. அப்புறம் மீரா மேம்லாம் எப்படி இருக்காங்க? அக்கா நல்லா இருக்காங்க சூர்யா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சூர்யா. என்ன ஐஷு, என்ன விஷயம்? நம்ம ஆஃபீஸில் இன்னும் 2 நாளில் முக்கியமான பார்ட்னர்ஸ்லாம் போர்ட் மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு அக்கா கண்டிப்பாக இருந்தாகணும். அதனால அக்கா வராங்க. நீங்களும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும். சரி வைஷு, நான் வந்துடுறேன். முன்னாடிலாம் நான் ஒரு மெசேஜ் போட்டால் அதுக்கு உடனே ரிப்ளை வரும். ஆனால் இப்போது நான் எத்தனை தடவை கால் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. ஒரு ரிங்கும் போகும்போதும் இந்த தடவையாச்சும் அவர் அட்டன் பண்ணி பேசுவார்னு நம்புகிறேன். ஆனால் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை என்னை மறந்துட்டாரா, இல்லை என்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறாரா? கோவமாக இருந்தால் கூட தாரா என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அமைதியாக போயிருப்பேனே. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் என்கிட்ட இப்படி பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது கார்த்திக். உங்கள் வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? இப்போலாம் என் ஃபோனில் யாராச்சும் கால் பண்ணால் கூட அது நீங்களாக இருப்பீங்களோன்னு ஓடி போய் பார்க்குறேன். ஆனால் ஒரு தடவையும் எனக்கு ஏமாற்றமாக தான் போகுது. நான் இங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே இருக்கீங்க.
ஆனா எனக்கு உங்க நினப்பாவே இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இல்லையா? இந்த மாதிரி உங்களை பத்தி எனக்கு கவலையாவே இருக்கு. நீங்க ஒரு தடவை எனக்கு கால் பண்ணி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அதை வச்சு நான் நிம்மதியா இருந்துக்குவேன். சாரா, உன்கிட்ட இருந்து ஒவ்வொரு தடவையும் கால் வரும்போதெல்லாம் அதை நான் அட்டன் பண்ணணும்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனா நான் எந்த முகத்தை வச்சுட்டு உன்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இங்க நடந்த ஒரு சில விஷயத்த உன்கிட்ட சொன்னா உன் மனசே உடைஞ்சிடும். அதனால தாண்டி உன் ஃபோன் காலை கூட நான் அட்டென்ட் பண்ணல. இங்க நான் என்னைய வெறுத்துட்டு இருக்கேன்டி. நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனா உன் கண்ணீருக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது என்னையே என்னால மன்னிக்க முடியலடி. ஒரு பக்கம் என் காதல், இன்னொரு பக்கம் என் குடும்பம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நான் யாரையும் காப்பாற்ற முடியாம என்னை நானே இழந்துட்டு நிக்கிறேன் தாரா. என்னை மன்னிச்சிரு தாரா. உன்னை விட்டு விலகணும்னு நான் ஒரு நாள் கூட நினைக்கல. ஆனா என்னோட வாழ்க்கை உன்னை விட்டு என்னை தூரமா எடுத்துட்டு போச்சு. என்னை மன்னிச்சிரு தாரா. கவிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனா விதி அதுக்கு கூட வழி இல்லை. இப்போ அவகிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நமக்கு பதில் கிடைக்காது. ஆனா இந்த உண்மைய அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா நான் தெரிஞ்சுக்கணும், கவி யாரு? கவிக்கும் மதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க? இந்த விஷயத்த நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இத பத்தி வைஷுக்கிட்டயாச்சும் கேட்டே தான் ஆகணும், வேற வழி கிடையாது. கவிகிட்ட கேட்கலாம்னு நினைச்சா கவிக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இனிமே இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க கூடாது. வைஷுக்கு கால் பண்ணி பேசணும். என்ன சூர்யா கால் பண்றாரு? ஹலோ, சொல்லுங்க சூர்யா. ஹலோ வைஷு, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சூர்யா, சொல்லுங்க நீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. மதுவை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். எது? மதுவை பத்தியா? மதுவை பத்தி என்ன பேச போறீங்க? மதுவுக்கு ட்வின் சிஸ்டர் இல்லைன்னா சின்ன வயசுல பிரிஞ்சு போன அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? ஏன் சூர்யா திடீர்னு நீங்க அதை பத்தி விசாரிக்கிறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். காரணம் இல்லாம நீங்க எதையும் பேச மாட்டீங்களே, என்ன நடந்துச்சு? இல்ல வைஷு, நீங்க சொல்லுங்களேன், மதுக்கு ட்வின் சிஸ்டர் யாராச்சும் இருக்காங்களா? ஆமா சூர்யா, இருந்தாதான். ஆனா இப்போ அவ இல்ல. இப்போ இல்லையா? என்னாச்சு அவங்களுக்கு? நீங்க ஏன் அவளை பத்தி திடீர்னு கேக்குறீங்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வைஷு கிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு வைஷு கிட்ட நம்ம கவியை பத்தி எதுவும் சொல்லிக்க வேண்டாம். சொல்லுங்க சூர்யா, எதுக்கு நீங்க திடீர்னு அவளை பத்தி கேக்குறீங்க? இல்ல வைஷு, நான் மது மாதிரியே ஒருத்தவங்கள இப்போ ரீசெண்டா பார்த்தேன். அதனாலதான் உங்ககிட்ட அதை பத்தி ஏதாச்சும் கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லுவீங்களே, அதுக்காக தான் கேட்டேன். ஆமா, இருந்தா ஒருத்தி, அவ பேரு கவி. என்ன சொல்றீங்க வைஷு? மதுக்கு ட்வின் சிஸ்டர் இருக்கா? ஆமா சூர்யா. ஆனா அவ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டு ஓடிட்டா. ஊரை விட்டு ஓடிட்டாங்கன்னா என்னாச்சு அவங்களுக்கு? இது ஒரு பெரிய கதை சூர்யா. ஆமா, நீங்க ஏன் திடீர்னு விசாரிக்கிறீங்க? அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அவகிட்ட நீங்க எதுவும் பேச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. அவ கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளு. ஏன் வைஷு இப்படி சொல்றீங்க? அவளும் எங்க கூட தான் இருந்துட்டு இருந்தா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அம்மாக்கு சொத்து மேலலாம் ஆசை வந்துடுச்சு. அதனால அக்காவையே பகிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. அதுக்கப்புறத்துல இருந்து அவளை நாங்க கொஞ்சம் வருஷம் தேடிட்டு தான் இருந்தாங்க அக்கா. நாங்க கூட வேணாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அக்காக்கு மனசு கேட்கல. தேடிட்டு இருந்தோம், ஆனா அவளை எங்க தேடினாலும் காணல. மறுபடியும் ஒரு மீட்டிங்ல ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அக்கா மீட் பண்ணாங்க. அக்கா கிட்ட அக்காவை பார்த்த உடனே அவ பேசாம கூட அந்த மீட்டிங்கை விட்டுட்டு வெளியில போயிட்டான். அதனால அவ நல்லா இருந்தா போதும்னு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறத்துல இருந்து அவளை பத்தி நாங்க யாரும் பேசிக்க கூட மாட்டோம். அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சூர்யா, நாங்க யாருமே அவளை பத்தி பேசிக்க கூட மாட்டோம். அதுவும் இல்லாம மதுக்கு அவளை பத்தி பேசினாலே பிடிக்காது. அக்காவையே அவ எதிர்த்து பேசிட்டு கண்டிப்பா உங்களெல்லாம் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அவ எந்த அர்த்தத்துல சொன்னான்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அக்கா எங்களுக்கு எப்பவுமே உண்மையா தான் இருக்காங்க. அவங்க அவங்கள பத்தி யோசிச்சதை விட எங்களை பத்தி தான் அதிகமா யோசிப்பாங்க. எங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஆனா அவ அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு ஓடிட்டா. அவளை பத்தி நாங்க இப்போ வரையும் கவலைப்பட்டது கூட கிடையாது.
ஐயோ அவங்கெல்லாம் பேசுறத பார்க்கும்போது கவி மேல ரொம்ப காண்டுல இருப்பாங்க போலயே. சரி இப்போதைக்கு நம்ம கவியை பத்தி எதுவும் சொல்லிக்க வேண்டாம். சரி சரியா, நீங்க அவளை பார்த்தா கூட எதுவும் பேசிக்காதீங்க, ஓகேவா? அப்படியே கண்டுக்காத மாதிரி விட்டுருங்க. ஆ சரி வைஷு. சரி சரியா, நீங்க நல்லா தூங்குங்க. அப்புறம் இன்னும் 2 டேஸ்ல மீட்டிங் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே வைஷு. அப்புறம் மீரா மேம் எப்போ வருவாங்களாம்? அக்கா எப்படியா இருந்தாலும் மார்னிங் வந்துருவாங்க. ஆஃபீஸ்க்கு வருவாங்களா? ஆஃப்டர்நூன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மார்னிங் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன், சரியா? ஓகே வைஷு, குட் நைட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே சரியா, குட் நைட்.